செல்வங்களே, உங்களுக்கு கேட்கின்றதா? மழை பொழிகிறது சொல்வார்கள். வானத்தின் சிறப்பு என்னவென்றால் மழை என்று சொல்வார்கள். அதே சமயத்தில் வானத்தின் சிறப்பு மழை என்பதை விட இறைவனின் இரக்கம், நமது மேல் இருக்கும் இரக்கம் மழையாய் பொழிகிறது. மழை வடிவத்தில் இறைவன் நமக்கு அந்த ஒரு நன்மையை, மழையை தருகிறார். சொல்லுங்களே, இது இறைவனுடைய இரக்கம். வானத்தின் சிறப்பு என்று சொல்லலாம். அந்த வானத்தின் சிறப்பு தான் இறைவனுடைய கருணை மழையாக பொழிகிறது. நன்றி. இறைவனுக்கு நமது மீது இரக்கம் கொண்டு அவர் ஒருவேளை நம்மை பார்த்து ஆனந்த கண்ணீர் இல்லை, இரக்கத்தின் கண்ணீரை பொழிகிறார். பாருங்கள், அவர் தன் கண்ணீரால் அந்த தண்ணீரை அவர் பொழிவதன் மூலம் நாம் இரக்கம் பெறுகிறோம். பாருங்கள், இவ்வாறு இந்த அளவுக்கு மழை பெய்கிறது என்றால் பல வகைகளிலே நமக்கு அது பயனை தருகிறது. விவசாயம் செய்வதற்கு தண்ணீர் பயன்படுகிறது, குடிப்பதற்கு தண்ணீர், கடலிலே உள்ள உப்பு நீரை அவருடைய டெக்னிக்கால் அதை இங்கிருந்து மேலே கடல் நீரை ஆவியாக வானத்திற்கு அனுப்பி போகும்போதும் வரும்போதும் அந்த உப்பு நீரை தூய்மைப்படுத்தி டிஸ்டில் வாட்டராக நமக்கு தருகிறார். நாம் அந்த தண்ணீரை குடிப்பதற்கு பயன்படுத்துகிறோம், மற்ற அனைத்து பயன்பாடுகளுக்கும் நாம் பயன்படுத்துகிறோம். பார்த்தீங்களா, நமக்காக கடவுள் அழுதால் நமக்கு எத்தனை நன்மைகள் கிடைக்கிறது. ஓகே சொல்லுங்களே, அவருக்கு நன்றி கூறுவோம்.